அண்ணா சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்கி கடையில் இருக்கும்போது அப்போ தான் சவுந்தரபாண்டியும் சனியனும் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. எஸ்கிக்கு பின்னாடியே சவுந்தரபாண்டி நிற்கிறாங்க. எஸ்கி ரிஸ்க்குன்னு யதார்த்தமாக திரும்பும்போது சவுந்தரபாண்டி நிற்கிறத பார்த்ததும் பயந்து நடுங்குறாங்க. எஸ்கி எதுக்கு என்னை பார்த்து பயந்து இப்படி நடுங்குற? நான் என்ன சிங்கமா புலியா? நான் உன்னோட மாமனார்ல. என்னை பார்த்து எதுக்கு இப்படி பயப்படுறேங்கிறாங்க. ஆமாம், இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க எஸ்கி. நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேட வேண்டாமா? அதான் உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. என்னோட மவன் படுற அவஸ்தையை என்னால் பார்க்க முடியல. நீ இல்லாமல் என் மவன் அப்படியே ஒடிஞ்சு நொடிஞ்சு போயிட்டேன் தெரியுமா? நான் செஞ்சது பெரிய தப்பு தான். என் மவன் கூட நீதாம்மா பெரிய மனசு பண்ணி வாழணும். சீமனை தண்ணி ஊற்றி உன்னை கொளுத்த பார்த்ததான். ஆனாலும் நான் உன்னை கொளுத்தலையில. அதெல்லாம் மறந்து மன்னிச்சு என் மவன் கூட நீ வந்து வாழணும். அந்த சீமனை தண்ணியும் இன்னும் வீட்டில் தான் இருக்கு. நீ செத்தத்தான் அந்த சண்முகத்தை பழி வாங்கணும்னு நான் நினைச்சாலும் நான் அப்படி செஞ்சனா இல்லையில்ல. அப்படி நான் செய்யலையில்ல. நீ என்னை மன்னிச்சு வந்துதான் ஆகணுங்கிறாங்க. சபாஸ், அந்த எஸ்கி கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி நம்ம முதலாளி எப்படி மிரட்டி மன்னிப்பு கேட்குறாரு. இதை கேட்டால் கண்டிப்பாக இந்த எஸ்கி வந்துதானே ஆகணும்னு நினைக்கிறாங்க. சனியோடு உன்னை கொல்லத்தான் பார்த்தேன். இருந்தாலும் இப்போ இதையெல்லாம் மறந்துட்டு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்ன மன்னிப்பியாத்தா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக வைகுண்டமும் பரணியும் என்னடா இது சத்தம் கேட்குதுன்னு வெளியில் வந்து பார்க்குறாங்க. சவுந்தரபாண்டி கை கூப்பி எஸ்கி கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு எஸ்கி முன்னாடி சவுந்தரபாண்டி மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து நிற்கிறத சவுந்தரபாண்டி கடக்கண்ணில் பார்த்துட்டாங்க. இருந்தாலும் எஸ்கி எங்கள் அண்ணன் சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னத்தா இது? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீ என்ன மன்னிக்க மாட்டியா? மறுபடியும் அண்ணா அண்ணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கையில் வச்சிருந்த சாவியை கீழே போட்டு அதை எடுக்கிற மாதிரி எடுத்து மன்னிப்பு கேட்குற மாதிரி கைகூப்பி நிற்கிறத பார்க்கும்போது பரணியும் வைகுண்டமும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா இது, இந்த கிறுக்கு இருக்கு என் புள்ள காலில் விழறான், இவனெல்லாம் இப்படி விழுந்து மன்னிப்பு கேட்குற ஆளே கிடையாதுன்னு வைகுண்டத்தோட கண்ணாலேயே நம்ப முடியாமல் பார்க்குறாங்க. எசுக்கி பரணியும் வைகுண்டத்தையும் பார்த்துட்டு பரணின்னு ஓடி வந்துடுறாங்க. அடடா பரணி, நீயும் இங்கே தான் இருக்கியா? இவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்த. உன் அண்ணன் அங்கே மனசொடிஞ்சு இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியலைங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏப்பா அதுக்காக சின்ன பொண்ணு காலில் வந்து உளுந்து மன்னிப்பு கேட்பீங்களான்னு கேட்குறாங்க. பரணி செய்கிறது அவள் மன்னிச்சு அவளை கூட்டிகிட்டு போகலான்னு தான் நான் வந்திருக்கேங்க. நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன். அப்போ கூட என் அவனை மன்னிச்சு வந்து அவங்க கூட வாழ மாட்டியான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி. கரெக்டாக சண்முகமும் வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்த கோபத்துக்கு எதுக்குல இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. சண்முகத்தை பார்த்ததும் எசுக்கி பயத்தோடு ஓடி அண்ணா அப்படின்னு போய் நின்னுக்கிறாங்க. எதுக்குல இந்த ஆளுங்க வந்திருக்கான், என்ன பிரச்சனை பண்ண வந்தானான்னு கேட்குறாங்க. பிரசிடண்ட் ஐயா, நான் மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். நான் பிரச்சனையெல்லாம் பண்ண வரல. ஊர்லேயே கௌரவமான ஆள் பிரசிடண்ட் ஐயா நீங்க தானே. என் மவனையும் உங்க தங்கச்சியும் பிரிக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. ஒரு சோடியை பிரிச்ச பாவத்தை நீ ஏத்துக்க வேண்டாம். தயவு செய்து ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிடலன்னு கெஞ்சி கேட்குறாங்க சவுந்தரபாண்டி சண்முகத்தை பார்த்து வராத அழுகையை வரவழைக்கிற மாதிரியும் முகத்தில் அவ்வளோ ஆக்டிங் காட்டுறாங்க. இதை சண்முகம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. கையை முறிக்க அவ்வளோ ஒரு ஆத்திரத்தையும் கோபத்தையும் அடக்கி இருக்காங்க சண்முகம். பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து இப்படி காலில் விழுந்து கெஞ்சி கூப்பிட்டு போகிறானே, இவன் என்ன பிடிவாதமாக நினைக்கிறானே அப்படின்னு வைகுண்டம் சண்முகத்தை தப்பாக நினைக்கிறாங்க. போகும்போது தட்டு தடுமாறி விழற மாதிரி போகிறாங்க. அப்பா பார்த்து அப்படின்னு பரணி பாசத்தில் பொங்குறாங்க. அப்பாடா எதுவும் இந்த அளவுக்கு நம்பினி அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க சவுந்தரபாண்டியும் சனியனும். காலி பையில நடிக்கிறியாடா அப்படின்னு சண்முகத்துக்கு சரியான கோபம் ஆத்திரம் வருது. எசக்கினால இதெல்லாம் நம்பவே முடியல. சரியான தாகம் எடுத்ததும் அப்படியே கலப்பு தட்டி கோர்றாங்க. நீ ஏன்டே பயப்படுற? எதுக்கு பயப்படணும்னு கேட்குறாங்க பரணி. ரத்னா வந்து கேட்குறாங்க, உங்கள் அப்பா மன்னிப்பு கேட்க தான் வந்தாராங்கிறாங்க. அடி ஆமாடி, என் கண்ணாலேயே பார்த்தேன், இவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு எங்கள் அப்பாங்கிறாங்க பரணி. ஏண்டி நெசமாத்தானான்னு கேட்குறாங்க. ஆமாம் நெசமாத்தான் மன்னிப்பு கேட்டாரு, ஆனால் அது எனக்கு மன்னிப்பு மாதிரி தெரியலேன்னு சொல்லிடுறாங்க. அது என்னடி தெரியாத மாதிரி மன்னிப்பு? ஏண்டி நாங்கள் தான் எங்கள் கண்ணால் பார்த்தோம், நீ ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்க. வீரா அவளுக்கு ஒரு டீ எடுத்துட்டு வாங்குறாங்க. வீராவும் போய் டீ எடுத்துட்டு வர போறாங்க. சண்முகம், என்னோட கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. அந்த வெக்காளி பையன் என் பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டானுங்கிறாங்க வைகுண்டம். இதை நம்பறியான்னு சண்முகம் கேட்குறாங்க. ஆமா, அந்த கேன பையன் எஸ்கி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறானே. கேட்கும்போது இதை நம்பாம என்ன பண்ண சொல்றேன்னு கேட்குறாங்க வைகுண்டம். இப்போ எதுக்கு அண்ணனை போட்டு இப்படி குழப்பிக்கிட்டு இருக்காங்கிறாங்க. அவன் தான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டான்ல, அப்புறம் என்னங்கிறாங்க வைகுண்டம். அப்பா எதுவாக இருந்தாலும் அண்ணனே பார்த்துக்கோ, நீ ஒன்றும் பேசாதீங்கிறாங்க எஸ்கி. அண்ணனை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது. அண்ணனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரியும். நீ பேசாமல் அமைதியாக இருங்கிறாங்க எஸ்கி. இல்லை அப்போ நீ அதை பற்றி எதுவும் பேச மாட்டியாங்கிறாங்க. நான் எதுவும் பேச மாட்டேன். அண்ணனே எதுவாக இருந்தாலும் முடிவு எடுக்கட்டுங்கிறாங்க. அண்ணே நீ எந்த முடிவாக இருந்தாலும் நீயே எடு, யார் பற்றி நீ கேட்காதானே. சவுந்தரபாண்டி நடிக்கத்தான் வந்திருக்கான், நம்ம குடும்பத்தை கெடுக்கத்தான் வந்திருக்கான், மறுபடியும் எஸ்கியை மரட்ட தான் வந்திருக்கான்னு சண்முகத்துக்கு புரிஞ்சு போச்சு. அண்ணன் நான் இருக்கேன்ல, நீ எதை கண்டும் பயப்படாத, நான் இருக்கேன், இல்லை நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கிக்கு தைரியம் சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் அப்போதைக்கு சண்முகத்தை தான் தப்பாக நினைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போகிறான், இவையும் இன்னும் பிடிவாதமாக இருக்கான்னு நினைக்கிறாங்க. சவுந்தரபாண்டி வீட்டில் சிவபாலன் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடிடிடே ஏடி எவ்வளவு நேரமாக நான் காப்பி கேட்டுட்டு இருக்கிறேன், சீக்கிரம் காப்பி எடுத்துக்கிட்டு வாடின்னு பாண்டி அம்மா அதிகாரம் பண்ணுறாங்க. அப்போ பாக்கியம் ஒரு டம்ளர் காப்பியை கொண்டு வந்து சிவபாலனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஏண்டி என்னடி இது அநியாயமாக இருக்குது, காப்பி நான் கேட்டேன், நீ என்ன உன் மவனுக்கு கொண்டாந்து வைக்கிறியான்னு
கேட்குறாங்க பாண்டியம்மா. அத்தை இங்கே பாரு, நீ நினச்ச போது கேட்கும் போதெல்லாம் காப்பி கொடுக்க முடியாது. உனக்கு இனிமே ஒரு வாட்டி தான், அதுவும் காலையில் ஒரே தடவை தான் உனக்கு காப்பி கிடைக்கும். என்னல என் தம்பி இல்லாத போது ஆத்தாள் மௌனமா என்னை கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறீங்களா? வரட்டும், என் தம்பி வரட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்குங்கிறாங்க பாண்டியம்மா. ஐயோ உன் தம்பியை பார்த்து நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம் அத்தை. ஐயோ உன் தம்பி கிட்ட சொல்லிடாதத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சிவபாலன் பாண்டியம்மா கிட்ட கிண்டல் அடிக்கிறாங்க. என்ன அத்தை இப்படி மிரண்டு பயந்து நிப்பான்னு பார்த்தியா? இந்த மிரட்டல் ஊருக்குலாம் என்கிட்ட வச்சுக்காத, கண்ணாமொழியை தோண்டி போடுவேன் பார்த்துக்கோங்கிறாங்க சிவபாலன். வரட்டும் வரட்டும், ஆத்தாள் மௌனமா ஆடுறீங்க, ஆடுங்க ஆடுங்க, வரட்டும் என் தம்பி அப்படின்னு இருக்கிறாங்க பாண்டியம்மா. கரெக்டாக சவுந்தரபாண்டி வந்துடுறாங்க. லே சவுந்தரம் வா 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 வா, இந்த ஆத்தாள் மௌனமா சேர்ந்துக்கிட்டு எனக்கு என்னமா மிரட்டுறாங்க தெரியுமா? அதுவும் நீ இல்லாத நேரம் பார்த்து இந்த சிவபாலன் பேசுறான் பாரு, அதிகமா பேசுறாங்கிறாங்க பாண்டியம்மா. அக்கா இந்த ஆட்கள் பொருள் எல்லாம் என்கிட்ட சொல்லாதக்காங்கிறாங்க. என்னல இது இப்படி பேசுற? ஆயாலும் மௌனமா சேர்ந்துக்கிட்டு என்னமா மானக்கடா பேசுறாங்க உனக்கு தெரியுமா? பேச்சு தானே பேசுனாங்க, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயேன். ஏய் சவுந்தரம் என்னல சொல்ற, நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கலைங்கிறாங்க பாண்டியம்மா. ஆமாக்கா நான் திருந்திட்டேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏது திருந்திட்டீங்களா அப்படின்னு சிவபாலன் நம்ப முடியாம கேட்குறாங்க. இந்த உத்தமரி இவர் வாயாலேயே சொல்றாரான்னு சிவபாலன் கேட்குறாங்க. லே வேண்டாலே ஒத்த ஒட்டு, மறுபடியும் என் கோவத்தை கிளறாத, என்னை கெட்டவன் ஆக்கிடாதீங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இனிமே நான் எந்த கெட்ட விஷயம் பண்ண மாட்டேன்னு சாமி கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. ஐயோ பாவம் அந்த சாமி, எந்த சாமி தலையில சத்தியம் அடிச்சு பண்ணினீங்கோ போ. தம்பி சும்மா தப்பு தப்பா அப்பாவை பார்த்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இப்பதான் அப்பா போய் எஸ்கி காலில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க சனியன். ஏது எஸ்கி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாரா? அவகிட்ட இவருக்கு என்ன பேச்சுன்னு கேட்குறாங்க பாக்கியம். நம்புங்கம்மா, எஸ்கி கிட்ட போய் இவர் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தாரு, நான் கண்ணால பார்த்தேங்கிறாங்க சனியன். சனியா சொல்ல வந்ததை சரியா சொல்லல பாக்கியம். நான் எஸ்கி கிட்ட போய் அதுவும் சும்மா எல்லாம் மன்னிப்பு கேட்கல, அவ காலில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. நீங்களா? என்னால நம்ப முடியலைங்கிறாங்க பாக்கியம். ஏலே பாக்கியம் என்னை நம்பல, என் அவன் எஸ்கி மேல உசிறு வச்சிருக்கா, நான் அவன் மேல உசிரியே வச்சிருக்கேன். என் மவன் இப்போ நல்லா இல்லையே, என் மவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்போ நான் தானே பார்க்கணும், நானே தானே சரி பண்ணணும். அதுதான் நான் எஸ்கியை பார்த்து என் மவன் பெரிய போலீஸில் இருந்தாலும் நீ இல்லாத அவன் வாழ மாட்டான். அப்போ முத்துப்பாண்டியும் வந்து நிற்கிறாங்க. நீ வந்து கூட வாழல அப்படின்னு நான் கெஞ்சி கேட்டுட்டு வந்திருக்கேன்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே நம்ப முடியலையேங்கிறாங்க சிவபாலா. சிவபாலா நீ நம்பருக்கா நான் போய் பேசிட்டு வந்தேன், நான் பண்ணி வச்சிருக்கிற பாவம் அப்படி யாரும் நம்ப முடியாது தான். இங்கே பாருங்க, நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க, நான் செஞ்சு வச்சிருக்கிற பாவம் அவ்வளவு. நான் செஞ்ச தப்புக்கு நான் மனசார போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் எல்லாரும் நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. இதனால என்னோட மாவா வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும். இதுக்கு எல்லாம் இந்த சனியன் தான் சாட்சின்னு சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாங்கம்மா, உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் சண்முகத்தோட வீட்டுக்கு வேணாலும் போன் அடிச்சு கேளுங்கிறாங்க சனியன். நான் செஞ்ச பாவத்துக்கும் தப்புக்கும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, இனி அந்த ஆண்டவன் தான் சாட்சி. சனியா வா போய் அடுத்த வேலையை பார்க்கலான்னு சவுந்தரபாண்டி ஒன்றும் தெரியாத மாதிரி உண்மையிலுமே மன்னிப்பு கேட்ட மாதிரியும் சனியனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாக்கியம் முத்துப்பாண்டி இவங்க எல்லாருமே நம்புறாங்க. சிவபாலனால இதை நம்பவே முடியல. சவுந்தரபாண்டி இவ்வளவு நல்லவன் ஆயிட்டியா அப்படின்னு பாண்டியம்மா பதறி நிற்கிறாங்க. உலகமே அழியிருக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா இந்த ஆள் திருந்தருக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க சிவபாலன். சிவபாலா இருந்தாலும் போய் எஸ்கி வீட்டில் பேசிட்டு வந்தோம்னு சொல்றாரு இல்லைங்கிறாங்க. இவர் பேசியிருப்பாரு, ஆனா உண்மையா அனுப்பு கேட்டெல்லாம் பேசியிருக்க மாட்டாரு. சரியில்ல சிவபாலா, எதுக்கும் நீ பரணிக்கு போன் போடு, அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க பாக்கியம். சிவபாலன் உடனே பரணிக்கு போன் அடிச்சு கேட்குறாங்க. இல்லை பரணி, உங்க அப்பா அங்க வந்தாரா? வந்துட்டு ஏதோ எங்ககிட்ட வந்து சொல்றாரு, எங்களால நம்பவே முடியலைங்கிறாங்க பாக்கியம். அக்கா வந்து மதினி கிட்ட மன்னிப்பு கேட்டாரமே, அது காலியெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னு வேற சொல்றாரு, இன்னும் எதோ அடிச்சு விடுறாரு, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லக்காங்கிறாங்க சிவபாலன். அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதான்டா, எஸ்கி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாருங்கிறாங்க. அக்கா நெசமா தான் சொல்றியா? எஸ்கி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதை நீ பாத்தியான்னு கேட்குறாங்க. ஆமாண்டா நான் பார்த்தேன், ஆனா எஸ்கி கிட்ட என்ன பேசினாருங்கிறது எனக்கு காதில் கேட்கல. ஆனா எஸ்கி கிட்ட பேசின போது அவர் மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசினது தான் எனக்கு தெரிஞ்சதுங்கிறாங்க பரணி. ஏண்டி உங்க அப்பா சொன்னது எல்லாம் நம்பலாமான்னு கேட்குறாங்க. பரணி சொல்றாங்க, ஆமாம்மா நம்பித்தான் ஆகணும், நான் கண்ணால் பார்த்தனேங்கிறாங்க. சரி நான் சீக்கிரமா சமையல் எல்லாம் முடிச்சுட்டு நான் அங்கே வரேங்கிறாங்க பாக்கியம். நீ இப்போ இங்கே எதுக்கு வரேன்னு கேட்குறாங்க பரணி. அதான் இவரே வந்து மன்னிப்பு கேட்டுட்டார்ல, இனிமே எந்த தப்பு நடக்காது, நான் வந்ததும் எஸ்கி கிட்ட பேசி எஸ்கியை கூட்டிட்டு வரக்கு வரேங்கிறாங்க பாக்கியம். ஓ அம்மா நீ ஆரம்பிச்சிட்டியா? எஸ்கி கிட்ட அப்பா வந்து மன்னிப்பு கேட்டது உண்மைதான், எஸ்கி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டும் போயிட்டாரு. ஆனா எஸ்கி அங்க வரணுமா வேண்டாங்கிறத எஸ்கி கையில கிடையாது. எஸ்கி நினைச்சா இப்ப நம்ம வீட்டுக்கு வர முடியாதான்னு பாக்கியம் கேட்குறாங்க. அதெல்லாம் வர முடியாதுமா, சண்முக மனசு வைக்கணும், நான் தான் அவகிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா மனசை கலைக்கணும், இப்போதைக்கு நீ வர வேண்டாங்கிறாங்க. முத்துப்பாண்டி அங்க வந்தது என்ன, அவ வரமாட்டாளான்னு கேட்குறாங்க. அதுக்கு தாண்டா முயற்சி செய்யறோம், நீ கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க பாக்கியம். முத்துப்பாண்டி வெகு வேகமா கோவத்தில் போறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்த முத்துப்பாண்டியை பார்த்ததும் மூப்பனார் என்னாச்சு கேட்குறாங்க. என்னது முகம் சரியில்லையே, கோவமா இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாய்யா, எங்க அப்பா பண்ணின தப்புக்கு அந்த எஸ்கி என்னைய மன்னிக்க மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. சில சமயம் தான் என்னால பொறுமையா இருக்க முடியும், மறுபடியும் என்னால பொறுமையை கட்டுப்படுத்த முடியலைங்கிறாங்க. அந்த புள்ள என்ன செய்யும், கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது நம்ம பிரசிடண்ட் ஐயா. என்னையும் அவன் தங்கச்சியும் பிரிச்சு வைக்கிறதுல அவனுக்கு என்னையா கிடைக்க போகுதுன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. என்னோட வயசுக்கு நான் சொல்றதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க.
சண்முக பிரசிடண்ட் ஐயா ரொம்ப நல்ல மனுஷன். அவன் நல்லவனா இருந்துட்டு போகட்டும். ஆனா என் மேல என்ன தப்பு இருக்கு? சொல்லுங்க பார்க்கலான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. எங்க அப்பனை என்ன வேணாலும் தட்டி கேட்கட்டும், இல்ல கொன்னு கூட போடட்டும். ஆனா என் மேல என்ன தப்பு இருக்கு? என்னை ஏன் தண்டிக்கணும்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க இல்லாத போது நடந்த தப்புக்கு நீங்க என்ன செய்வீங்க? கோவத்துல நீங்க ஏதாவது செஞ்சுடாதீங்க ஐயான்னு மூப்பனார் சொல்றாங்க. ஆமா, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு அந்த எஸ்கே என் கூட வந்து வாழணும், இல்லைன்னா நான் அவளை மறக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணுங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஐயா, இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. நீங்க பிரசிடண்ட் ஐயாவை நேருக்கு நேர் பார்த்து கேட்டுருங்க. ரெண்டுல ஒரு முடிவு தெரியுங்கிறாங்க மூப்பனார். எல்லாம் சரியா வரும்னு என் மனசுக்கு தோணுதுன்னு மூப்பனார் என்னாச்சு சொல்லவும் முத்துப்பாண்டி யோசிக்கிறாங்க. முத்துப்பாண்டிக்கு எஸ்கியோட மகன் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்படி ஒரு அப்பனை தூக்கி போட்டுட்டு எஸ்கி கூட வாழ்றதுல தப்பே இல்லை. எஸ்கி தான் வேணும்னு சண்முகம் வீட்டுல போய் நிக்க போறாங்க முத்துப்பாண்டி. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.